தாயின் இந்த அழுகை ரக்ஷிதாவின் மனதை கரைய வைத்தது. தாயின் வார்த்தைகளில் பொதிந்திருந்த உண்மைகளை உணரத் தொடங்கினாள். இத்தனை நாட்கள் தனிமையில் வீட்டில் இருந்த தருணங்களில் அவள் சந்தித்த சிறு சிறு அவமானங்கள், அவளுக்கு பல நேரங்கள் அன்னி ஸ்ரேயாவின் பார்வையில் தெரிந்த ஸ்ருதி பேதங்கள் ரக்ஷிதாவின் மனக்கண் முன் வந்து நிழலாடின. ஷாமிலியை கூட முன்பு போல் அவள் தன்னிடம் தனது அண்ணி அண்ட விடாததில் இருந்தே இதையெல்லாம் புரிந்து கொண்டாள். பேச்சில் சில நேரங்களில் அவனையும் அறியாமல் வந்து விழுந்த வெறுப்பான வார்த்தைகள் அவள் மனதை சுட்டதையும் மறக்கவில்லை ரக்ஷிதா. உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தாள். தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தெறிந்தாள். தாயின் கண்களில் வழிந்த கண்ணீரையும் துடைத்து விட்டாள். நெஞ்சு நிமிர்ந்தாள். தாயின் கைகளை பிடித்து கொண்டு வீட்டுக்குள் வந்தாள். மகளின் அந்த உறுதியான பிடி அவள் ஏதோ ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாள் என்பதை கோதை நாயகிக்கு உணர்த்தியது. இனி வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப மகள் நடந்து கொள்வாள் என்ற நம்பிக்கை கோதை நாயகியின் மனதுக்குள் துளிர்விட்டது. அடுத்த நாள் மாலை த்ரீலோக் வீட்டு வாசல் முன் நின்றாள் ரக்ஷிதா. ரக்ஷிதாவை பார்த்ததும் சுகாசினி, ரகுநந்தன் இருவரும் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. நாம் பார்ப்பது கனவா நினவா? நம் முன்னே வந்து நிற்பது உண்மையில் ரக்ஷிதா தானா? கண்களில் கசக்கி கொண்டு ஊற்று பார்த்தனர். ரக்ஷிதாவே தான். ஏம்மா வாசல்ல நிக்கிற? இது உன் வீடு, மாமா உள்ள மாமா. இந்த வீட்டில் உனக்கு தான் முன்னுரிமை, அதற்கு பிறகுதான் நாங்கள். கணவன் மனைவி இருவருமே கை நீட்டி வரவேற்றனர். திருமணம் முடிந்து மனக்கோலத்துடன் வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள் நுழைந்த ரக்ஷிதா தன் தவறை உணர்ந்த பிறகு இப்பொழுது இரண்டாவது முறையாக வலது காலை எடுத்து வைத்து வீட்டுக்குள் நுழைந்தாள். அப்பொழுது அவளது உடல் மட்டுமல்ல, உள்ளமும் சிலிர் என்றது. இது நாள் வரை தலையில் இருந்த பாரத்தை எல்லாம் ஒரு அடியாக தூக்கி வீசி எரிந்து விட்டது போன்ற உணர்வு அவளுக்குள் ஏற்பட்டது. என்னை மன்னிச்சிடுங்க அம்மா என்றாள். நீ என்னம்மா தப்பு பண்ண? உன்னை மன்னிக்கிறதுக்கு? ரக்ஷிதாவின் கன்னத்தை வருடினாள் சுகாசினி. ரக்ஷிதாவின் வருகை ரகுநந்தனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி தந்தது. இனி மகனுக்கு புது வாழ்வு மலரும் என்ற நம்பிக்கை அவர் மனதில் துளிர்த்தது. ரக்ஷிதா, இது உன் வீடு. அதோ அந்த அறை எங்களுக்கு. அங்க போய் நாங்க ஒதுங்கிக் கொள்கிறோம். இனி உன் வாழ்க்கை, உன் கணவன், இந்த வீடு, இனி எல்லாமே உன் பொறுப்பு. இதுவரை நாங்கள் பட்ட வேதனை போதும். நீ வந்ததில் எங்கள் மனசுமை இறக்கிவிட்டது என்றாள் சுகாசினி. த்ரீலோக், நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாரு என்று மகன் அறையை நோக்கி குரல் கொடுத்தாள். அறையில் இருந்து வெளியில் வந்த த்ரீலோக் எதிரில் நின்ற ரக்ஷிதாவை பார்த்ததும் ஒரு கணம் சிலையாகி நின்றான். அவனால் பேச முடியவில்லை. ரக்ஷிதாவின் கண்களையும் நேருக்கு நேர் அவனால் சந்திக்க முடியவில்லை. தலை கவிழ்ந்து கொண்டான். இதோ உன் உரிமை, உன் சொத்து, இனி உன் கைக்குள். இவனை பொத்தி வைத்துக்கொள். மகனின் கையை பிடித்து ரக்ஷிதாவின் கைகளில் ஒப்படைத்தார் ரகுநந்தன். த்ரீலோக்கின் கைகளை இறுக பற்றி கொண்டாள் ரக்ஷிதா. சாரி என்றாள். அவள் கண்கள் கலங்கின. சாரி என்ற அதே வார்த்தையை த்ரீலோக்கின் உதடுகளும் உச்சரித்தன. அதன் ஒற்றை வார்த்தையின் அர்த்தம் ரக்ஷிதாவுக்கு மட்டுமே புரிந்தது. இனி தன்னை விட்டு ரக்ஷிதா போக மாட்டாள் என்பதை அவளது கரங்களில் அழுத்தத்தில் இருந்தே புரிந்து கொண்டான் த்ரீலோக். தேங்க்ஸ் என்றான். வாமா, இப்படி உட்கார் என்று கூடத்தில் இருந்த சோஃபாவை காட்டிய சுகாசினி, அம்மா அப்பா வரலையா என்று கேட்டாள். இல்லை என்றாள் ரக்ஷிதா. அவர்கள் எதற்கு? தவறு செய்தது நான், அவர்கள் இல்லையே. இதனால் அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நானாகவே வந்து விட்டேன் என்று சொல்லலாம் என வாயெடுத்தாள். அதற்குள் அங்கே கோதை நாயகியும் கோகுலகிருஷ்ணனும் ஆஜராகிவிட்டனர். தங்களிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரக்ஷிதா இங்கு வந்து சேர்ந்ததில் அவர்களுக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. எந்த நேரமும் வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு இருந்த மகள் ரக்ஷிதா திடீரென ரொம்ப நேரம் காணாமல் போகவே
ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து போன அவர்கள், ரட்சிதா இங்குதான் வந்திருக்க வேண்டும், வேறு எங்கு போக மாட்டாள் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே தேடி வந்தனர். வந்த இடத்தில் ரட்சிதாவை பார்த்ததும் அவர்களுக்கு உச்சி குளிர்ந்தது. உங்க பொருள் உங்களிடம் வந்து சேர்ந்து விட்டது, அப்ப நாங்க வரோம் என்று ரகுநந்தன் சுகாசினியிடம் சொல்லிவிட்டு மனைவியுடன் கோகுலகிருஷ்ணன் கிளம்ப தயாரான போது, இன்னைக்கே எங்க கிளம்புறது, இரவு இங்கேயே தங்கிவிட்டு நாளை போகலாம் என்று ரட்சிதாவின் பெற்றோரை தடுத்து நிறுத்தினாள் சுகாசினி. யாருக்கோ போன் போட்டார் ரகுநந்தன். அரை மணி நேரத்தில் பூக்கூடைகள் வீடு வந்து நிரம்பின. வீடு முழுக்க பூ அலங்காரம் செய்வதற்கென்றே 4 பேர் வந்திருந்தனர். அடுத்த 1 மணி நேரத்தில் வீடு முழுக்க பூக்களின் அலங்காரம் கண்ணை பறித்தது. திரிலோக்கின் படுக்கை அறை கட்டில் அனைத்திலும் பூக்கள் பவனி வந்தன. பூக்களை சூடிக்கொண்டதால் புதுப்பெண் போல வீடே வெக்கத்தால் முகம் சிவந்தது. மல்லிகை முல்லைப்பூக்களின் வாசம், ரோஜா மலர்களின் சிரிப்பு வீடே கமகமத்தது. பூ அலங்காரம் செய்தவர்கள் முகம் மலர விடை பெற்றனர். நிறைந்த மனதோடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார் ரகுநந்தன். இன்னொரு பக்கம் சமையல் மனம் மூக்கை துளைத்தது. சுகாசினிக்கு சமையல் வேலைகளில் ஒத்தாசையாக இருந்தால் கோதை நாயகி. அமிர்தாவின் பாட்டியும் சுகாசினியின் கூடவே இருந்து சமையல் வேலைகளை கவனித்து கொண்டாள். அமிர்தாவை கோவையில் கட்டி கொடுத்த பிறகு அந்த பாட்டிக்கு திரிலோக்கின் வீடே நிரந்தர வாசமாகி விட்டது. திரிலோக் ரஷிதாவுக்கு என்றுதான் முறைப்படி முதல் இரவு. சுகாசினி ரகசியமாக அழைத்து சொன்னபோது பாட்டிக்கு முகமெல்லாம் சிரிப்பு. பொக்கவாய் கிளவி குலுங்கி குலுங்கி சிரித்தாள். தனது பழைய நினைவுகளை சுகாசினியின் காதில் அந்த பாட்டி கிசுகிசுத்த போது, அந்த காலத்திலேயே இப்படிதானா என்று அவள் வாய்ப்பிழந்து ஆச்சரியப்பட்டாள் சுகாசினி. அப்படிதான் என்று கிளவி கண் சிமிட்டினாள். ரட்சிதாவை குளிக்க வைத்து அலங்காரம் பண்ணி தயாராக அழைத்து வாங்க, அதற்குள்ளாக சமையல் பலகாரங்களை தயார் பண்ணி டைனிங் டேபிளில் கொண்டு வந்து வச்சிடுறேன் என்று தனக்கு ஒத்தாசையாக இருந்த கோதை நாயகியை அனுப்பி வைத்தாள் சுகாசினி. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்து வெக்க புன்னகை பூத்தாள் ரட்சிதா. அவளால் எந்த மறுப்பும் சொல்ல முடியவில்லை. புன்னகை மட்டும் பூத்தாள். தாய் சொன்னபடியெல்லாம் கேட்டாள். அவள் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டினாள். இது கோதை நாயகிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பன்னீரில் குளித்தெழுந்து வந்த புது வெண்ணிலாவாக தெரிந்தாள் ரட்சிதா. பட்டு சேலையில் தோகை விரித்த வண்ண மயிலாக கண்களை பறித்தாள். இத்தனை நாட்களாக இந்த அழகு எங்கே போய் ஒளிந்திருந்தது? தன் கண்ணே திஷ்டிப்பட்டு விடும் போல் இருந்தது கோதை நாயகிக்கு. மகளை பார்த்து இரு கைகளாலும் தலையில் ஒரு சொடக்கு போட்டு கொண்டாள். சரிகை வேய்ந்த வெண்பட்டு வெட்டி பட்டு சட்டையில் மன்மதன் போல் ஜொலித்தான் திரிலோக். மகனின் இந்த எழிற்கோலம் ரகுநந்தனின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது. பட்டு சேலையில் ரட்சிதாவை பார்த்த திரிலோக், மலரில் தேனை உண்ட வண்டு மலரிலே மயங்கி விழுந்து விடுவதைப் போல அவன் கண்களில் காதல் மயக்கம் தெரிந்தது. எதிரில் வந்து அமர்ந்த ரட்சிதாவின் பேரழகை பார்வையாலேயே மொண்டு மொண்டு பருகினான். பார்க்க பார்க்க அவனுக்கு தாகம் எடுத்தது. திருமணத்தின் போது பார்த்ததைப் போலவே இன்றைக்கும் மகள் மருமகனை பார்த்து கோகுலகிருஷ்ணனும் மனம் மகிழ்ந்து போனார். டைனிங் டேபிளில் விருந்து அமர்க்கலப்பட்டது. எல்லோரும் விருந்து முடிந்து நடுக்கூடத்தில் வந்து அமர்ந்தனர். வானில் முழு வெண்ணிலா மேகத்திரையை விலக்கி கொண்டு திரிலோக் ரட்சிதா இருவரது உள்ளத்திலும் தேன்மலை பொழிந்தபடி முற்றத்தில் எட்டி பார்த்து கொண்டு இருந்தது. திரிலோக் அவனது அறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். மகளை பால் சொம்புடன் திரிலோக் அறைக்கு அனுப்பிவிட்டு வந்தாள் கோதை நாயகி. சுகாசினி, ரகுநந்தன், கோகுலகிருஷ்ணன், கோதை நாயகி எல்லோருமாக முதல் மாடிக்கு குடிபெயர்ந்து விட
அந்த புறத்து ராஜா ராணி ஆனார்கள். த்ரீலோக்கும் ரக்ஷிதாவும் கூடத்து சுவற்றில் குத்து காலிட்டு மண் விளக்கு ஒன்று மெல்லிய ஒளியை வண்ண பொடியாக வீசிக்கொண்டு இருந்தது. மாடியில் சிறிது நேரம் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்த கோகுலகிருஷ்ணனும் கோதைநாயகியும் உறக்கம் வருவதாக கூறிவிட்டு படுக்கைக்கு சென்றுவிட, ரகுநந்தனும் சுகாசினியும் கூட தங்கள் அறைக்கு அடைக்கலமானார்கள். பாட்டி மொட்டை மாடிக்கு படுக்க சென்று விட்டாள். அங்கே இருந்த சின்ன குடிலில் போய் படுத்தவுடனே பாட்டியும் உறங்கிவிட்டாள். ஊரே உறங்கியது. த்ரீலோக்கின் அறை மட்டும் பகலானது. தூக்கத்துக்கு இன்று விடுமுறை அளித்து விட்டான் த்ரீலோக். ரக்ஷிதாவின் கண்களுக்கு மட்டும் தூக்க வருமா என்ன? கொடி மீது படர்ந்தான் த்ரீலோக். கொடியும் அவனை தழுவி கொண்டது. த்ரீலோக்கிற்கு எங்கிருந்து வந்தது இவ்வளவு பலம்? சில்லென்று பனி கொட்டியது போல இருந்த அந்த ஏசி அறையில் த்ரீலோக்கிற்கு வேர்த்து கொட்டியது. அவனது வேர்வையில் குளித்தாள் ரக்ஷிதா. உதடுகள் வெளுத்தன. கண்களில் சிவப்பெரியது. பனித்துளியில் சுமந்த ரோஜா மலராக இதழ் விரித்தாள் ரக்ஷிதா. அவள் முகம் மட்டுமல்ல, அகமும் குளிர்ந்தது. இன்பத்தின் யுகம் அவள் கண்களுக்குள் தெரிந்தது. இந்த இரவுதான் அவளது முதல் பகலானது. விடுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்புதான் அவள் கண்ணயர்ந்தாள். அவளோடு த்ரீலோக்கும் முதல் முறையாக உறங்கி போனான். திடீரென விழிமலர்ந்தாள் ரக்ஷிதா. மேசை மீதிருந்த கடிகாரமுள் காலை 7 மணியை காட்டியது. எழுந்தாள். எதிரே தெரிந்த நிலக்கண்ணாடியின் முகம் பார்த்தாள். அவள் முகத்தை பார்க்க அவளுக்கே வெட்கமாக இருந்தது. முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொண்டாள். ஆடையை திருத்தி கொண்டாள். படுக்கையை விட்டு அவள் எழுந்தபோது அவளது ஆடையின் ஒரு பகுதியை த்ரீலோக் கெட்டியாக பிடித்திருந்தான். அதிலிருந்து அவன் கையை விலக்கினாள். உழைத்து களைத்தவனைப் போல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் த்ரீலோக். அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது அவளுக்கு. ஏற்கலப்பையை பிடித்து ஆழமாக நிலத்தை உழுத உழவனுக்கு எந்த அளவுக்கு களைப்பு இருக்குமோ அந்த களைப்பு த்ரீலோக் முகத்தில் தெரிந்தது. எவ்வளவு ஆழமாக உழைத்தாலும் நிலம் தாங்கும், ஏர் தாங்குமா? இதை நினைத்து பார்த்த ரக்ஷிதாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. உதட்டில் மத்தாப்பு பூக்களை உதிர்த்தாள். அறையை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தாள். சுகாசினி அடுக்கலையில் வேலையாக இருந்தாள். தன்னை மாமியார் பார்ப்பதற்குள் குளியலறைக்குள் போய் புகுந்து கொண்டாள் ரக்ஷிதா. குளித்து முடித்து தங்க நிலவாக வெளிப்பட்டாள் ரக்ஷிதா. ரக்ஷிதாவை பார்த்ததும் சுகாசினி முகத்திலும் வெட்கம் அரும்பியது. அவள் வேறு எதுவும் பேசவில்லை. காப்பி எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடுமா. சுகாசினி பேசிய வார்த்தைகள் அவ்வளவுதான். மெல்ல தலையசைத்தாள் ரக்ஷிதா. சமையலறையில் காப்பி சாப்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது கோதைநாயகி எதிர்பட்டாள். மகளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை பார்த்து பூரித்தாள். இந்த நேரத்தில் மகளிடம் என்ன பேசுவது? என்னம்மா, சீக்கிரம் எழுந்து குளிச்சு முடிச்சிட்டியாக்கும்? சம்பிரதாயத்துக்கு கேட்டு முடித்தாள். ஆமாம் என்பதை போல் தலையாட்டினாள் ரக்ஷிதா. அங்கே யாரும் இல்லாததால் மகளை அணைத்து கொண்டாள். என் வயிற்றில் பாலை வாத்துட்டமா, என் கவலையெல்லாம் தீர்ந்து போச்சு. ரக்ஷிதாவின் நெற்றியில் முத்தம் பதித்தாள். அம்மாவின் சந்தோஷம் ரக்ஷிதாவுக்கு இப்பொழுது நன்றாக புரிந்தது. காலை பொழுது வீடு முழுக்க சாம்பிராணி தூயும் விட்டாள் சுகாசினி. வீட்டில் மகிழ்ச்சி பூக்கள் பூக்கத் தொடங்கின. கோதைநாயகி, கோகுலகிருஷ்ணன் இருவரும் மனம் நிறைந்தது. நாங்க வரோம் என்று அவர்களை விடைபெற்று கிளப்பினர். அவர்களை தெருமுனை வரை சென்று வழி அனுப்பிவிட்டு ரக்ஷிதா திரும்பிய போது வாசலில் வெண்ணிலா ஒன்று படியேறி வருவதைப் போல் த்ரீலோக்கின் கண்களுக்கு தெரிந்தது. இனி வரும் நாளெல்லாம் அவனுக்கு வசந்தந்தான். ரக்ஷிதாவுக்கு தேன் மலைதான். இன்றென்னவோ காலை பொழுது விடிந்து வெகு நேரமாகியும் வானில் தெரிந்த வெண்ணிலா மறையவே இல்லை. த்ரீலோக் வீட்டு வாசலிலேயே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. மாலையை நினைவூட்டியது அந்த வெண்ணிலா. அதை நினைக்கும் போதே மயங்கி போனான் த்ரீலோக். இரவில் என் வீட்டு வாசலை எட்டி பார்க்க
முன் தூங்கி பின் எழுந்து வாயே. வானில் தெரிந்த வெண்ணிலாவை பார்த்து கண் சிமிட்டினான் திரிலோக். அந்த வெண்ணிலாவில் ரக்ஷிதாவின் அழகிய முகமே தெரிந்தது. அவன் எதிரில் வந்து நின்ற ரக்ஷிதா நாணத்தால் கண்களை மூடிக்கொண்டாள். இரண்டாம் இரவை நினைத்து பூத்து நின்றாள். இமை மூடி கண் திறப்பதற்குள் மயக்கும் மாலை வந்து விட்டதை அறிந்து நாணப்பட்டாள் ரக்ஷிதா. ஊர் அடங்கியது. திரிலோக் ரக்ஷிதா இருவரும் உறக்கமில்லை. திரிலோக் சாரி என்றாள் ரக்ஷிதா. எதற்கு என்றாள் திரிலோக். உன்னை அவமானப்படுத்தி விட்டதற்காக என்றாள். நடந்ததை மறப்போம், இனி நடப்பதை நினைப்போம் என்றான் திரிலோக். இல்லை திரிலோக், மெய் தீண்டல் ஒன்றுதான் வாழ்க்கையின் இன்பம் என்று நினைத்திருந்தேன். அது உண்மையில் பொய் என்பதை உன் அன்பு நிரூபித்து விட்டது. திரிலோக்கின் மார்பில் படர்ந்தாள். அவள் முன் நெற்றியில் தனது வலது கை விரல்களால் மென்மையாக வருடி கொடுத்த திரிலோக் அவள் கண் இமைகளின் முத்தமிட்டான். ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்கப் பெறின். இதை நீ அறிய மாட்டாயா என் கண்ணே என்று ரக்ஷிதாவின் தோள்களை கட்டி தழுவி அவள் உதட்டில் மௌன கவிதை வாசித்தான் திரிலோக். வெளியில் மெல்லிய இலைகளால் மலைத்துளிகள் காற்றுக்குள் நுழைந்து இன்னிசை மீட்டிக் கொண்டிருந்தன. வானில் தெரிந்த வெண்ணிலா சன்னல் வழியாக வாசலில் மெல்ல எட்டி பார்த்தது.